எஸ்பிபி சரண் அவர்கள் அபிஷேகாவிற்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு அபிஷேக் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5 டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஃபினாலேக்கு ஆயத்தமாகியிருக்காங்க. அண்ட் அதற்கு முன்னாடி அவங்க நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூவும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் அபிஷேகா சமீபத்தில் ஒரு பிரத்யேக சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் டிக்கெட் டு ஃபினாலே பற்றியும் சரிகமபா நிகழ்ச்சி ஃபினாலே பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்பிபி சரண் அவர்கள் அங்கேருந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருந்தாரு. அதாவது, உங்களோட ஆசை என்ன, அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஃபினாலேயில் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அங்கேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. என் டர்ன் வரும்போது நான் சொல்லியிருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு சென்னையை சுற்றி பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு எஸ்பிபி சரண் சார் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. நான் வந்து செலக்ட் ஆவேன்னு எதிர்பார்க்கல. சரிகமபா நிகழ்ச்சியில் செலக்ட் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணும், இங்கே வீக்கெண்டுக்கு இங்கே வரணும், மறுபடியும் ஷூட்டிங் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி தான் என்னோட ப்ராசஸ் போணுச்சு. இடையில வேறு எங்கேயும் நான் சென்னையை சுற்றி பார்த்ததே கிடையாது. அண்ட் என் ஊரே நான் பெருசாக சுற்றி பார்த்தது கிடையாது. அப்படிங்கும் போது சென்னை எப்படி, அதனால் எனக்கு சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ஒரு டைம் சரண் சார் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அபிஷேகா, நீ ஃபினாலேவை வந்து ரொம்ப நல்லபடியாக முடி. அண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ சொல்லு, அப்போ சென்னை முழுக்கவே நான் உனக்கு சுற்றி காட்டுறேன், ஒட்டுமொத்த சென்னையுமே நீ பார்ப்ப, அது ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சார் அப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. உண்மையிலேயே நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஃபினாலேவை நினச்சி ஒரு பக்கம் பயம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்பிபி சார் கூட சேர்ந்து நான் ஊர் சுற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதே போல் நிறைய கேள்விகள் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. குறிப்பாக டிக்கெட் டு ஃபினாலே வந்து நீங்கள் 4 வாரம் செலக்ட் ஆகலை, அப்போ உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருந்துச்சு, அண்ட் உங்கள் சுற்றி இருக்கவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, நீங்கள் டிக்கெட் டு ஃபினாலேயில் செலக்ட் ஆவீங்கன்னு நம்புனீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது, அண்ட் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம செலக்ட் ஆகிடுவோமா மாட்டோமா, உள்ளே வந்துடுவோமா மாட்டோமா அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி முதல் 4 வாரம் நான் செலக்ட் ஆக இருக்கப்ப உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த வாரம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பாடினேன். அதே மாதிரி நல்லா பாடி ஜெயிச்சிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஃபினாலேவை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட் செட் என்ன, நீங்கள் எப்படி அணுக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு அபிஷேகா ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருந்தாங்க. டிக்கெட் டு ஃபினாலேவை நினச்சி செலக்ட் ஆகனா மாட்டினான்னு பயந்து நான் தப்பாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கே அது வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் இந்த முறை ஃபினாலேவை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கேட்டதோ நான் எடுத்துக்கிட்ட பாடலை ரொம்ப சூப்பராக டெலிவரி பண்ணலான்னு இருக்கேன். ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இது சூப்பரான ஒரு முறை. இதை மட்டும் சரியாக பண்ணிட்டாங்கனாலே அவங்க செலக்ட் ஆகிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.